திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட முருநெல்லிக்கோட்டை, புதுக்கோட்டை, கொத்தப்புள்ளி ஆகிய ஊராட்சிகளில் சுமார் 4 கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவிக்கையில், கலைஞருடைய கனவில்லம் 1 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுக்க 3.5 லட்சம் ரூபாயில மாநில சர்க்கார் நிதியிலிருந்து வழங்கி கட்டுமான பணிகள் மிக ஆர்வமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 6000 வீடுகளுக்கு மேல் தொடர்ந்து கட்டப்பட்டு வருகிறது. ஆக மொத்தம் வீடு இல்லை என்பவர்களே இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இல்லை என்கிற நிலைமை உருவாகியிருக்கிறது. அதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க. தமிழ்நாட்டில் வீடு இல்லாமல் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கலைஞர் கனவில்லம் திட்டம் மூலமாக ஏற்கனவே வீடு கட்டுகின்ற திட்டத்தை திருச்சியில் ஆரம்பித்து வைத்து அதில் விடுபட்டு போனவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இன்றைக்கு புதிதாக வீடுகள் வழங்கப்பட்டு அந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் மேட்டுப்பட்டி ஊராட்சியில் சுமார் 40 லட்சம் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அடிக்கல் நாட்டி, பருத்தியூர் மற்றும் பாலப்பன்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் சுமார் 82 லட்சம் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு மாவட்ட அளவிலான சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி கூட்டுறவுத்துறை மூலம் 2913 பயனாளிகளுக்கு சுமார் 22 கோடியே 65 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் பேசிய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவிக்கையில், பெண்கள் சுயக்குழு கடன் கடந்த காலத்தில் 12 லட்சம் ரூபாய் உச்சபட்ச கடன் ஆகிறது. இன்னைக்கு 30 லட்சம், 40 லட்சம், 60 லட்சம் வரை கடன் பெண்களுக்கு சுழல் நிதி, மானிய கடன், பொருளாதார கடன் என்று பல்வேறு வகையான கடன்களை வழங்கி பெண்கள் முன்னேற்றத்துக்கு நிறைய காரியங்களை அரசு செய்து கொண்டிருக்கிறது. முத்துநாயக்கம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 187 பயனாளிகளுக்கு சுமார் 32 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி வழங்கினார். முகாமில் வீட்டுமனைப்பட்டா, முதியோர் உதவித்தொகை உட்பட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அளித்த மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். முகாமில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி, மக்கள் தொடர்பு முகாமை பொறுத்தவரை முகாம் நடப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்னதாகவே கிராம நிர்வாக அலுவலர்கள், வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மூலம் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெற்று அந்த மனுக்கள் மீது பரிசீலனை மேற்கொண்டு தகுதியான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு மக்கள் தொடர்பு முகாமில் அதற்கான தீர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் கண்காணிப்பு குழு தலைவர் மற்றும் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். சச்சிதானந்தம் தலைமையில் நடைபெற்றது. பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டம், பாரம்பரிய வேளாண் அபிவிருத்தி திட்டம், தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டம், அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம், பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி விவசாய நீர்ப்பாசன திட்டம், ஜல்ஜீவன் மிஷன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களின் பயன்பாடு, முன்னேற்றம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து கூட்டம் நடைபெற்றது. திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு அமைச்சரகம் மற்றும் இயக்குநரகம், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் இணைந்து நடத்தும் பிரதான் மந்திரி தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் குள்ளனம்பட்டியில் அமைந்துள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் வருகின்ற 9/12/2024 அன்று நடைபெற உள்ளது. இம்முகாமில் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான தொழிற்பிரிவுகளில் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்க பயிற்சியாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இந்த முகாமில் தொழில் பழகுனராக சேர்க்கை செய்யப்படும் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 12,000 வரை வழங்கப்படும் என்றும், இதுவரை தொழில் பழகுனர் பயிற்சி முடிக்காத அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்கள் மற்றும் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கலந்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்கொடி தெரிவித்துள்ளார்.